கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யோசுவாவை நோக்கி தேவன் சொல்கிறாங்க, நான் மோசேயோடு போல நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இன்றைக்கு காண்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறேன். ஆமாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் சொல்கிறார், நான் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறேன். ஸோ தேவன் அந்த மேன்மைப்படுத்தும் சொல்லப்போனது 8வது வசனம் சொல்கிறது. ஸோ அங்கே ஆசாரியர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தான் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி யோர்தானுடைய அந்த நதி என்ன செஞ்சது, அவங்களுக்கு ஒரு தடைக்கற்களாக இருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய போகின்ற அந்த சூழ்நிலையில் அநேக தடைக்கற்கள் நம்ம வந்து கொண்டு இருக்கோம். அந்த யோர்தானை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ யோர்தானை அந்த பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காதபடி அந்த பிரச்சனைகளை கண்டு என்ன செய்யும், நீ பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஸோ அதன்படி யோசுவா அந்த யோர்தான் நதியை பார்த்து என்ன செய்தார், பேசுகிறார். அந்த யோர்தான் நதியை குறித்து நம்ம சொல்லப்படும் பொழுது அது அறுப்பு காலத்தில் கரைபுரண்டு ஓடுமா. ஸோ அந்த அளவுக்கு நீரூற்று அது அவ்வளவு ஒரு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நீரூற்றை பார்த்து தேவன் பேச சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த நீரூற்றை போல அந்த யோர்தான் நதி போன்ற பெரிய ஒரு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஸோ தேவன் சொல்கிறார், பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காதபடி பிரச்சனைகள் கண்டு முன் சென்று பிரச்சனைக்கு மேலே நின்று தேவன் இயேசுவின் நாமத்தை சொல்லப்படும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே வழிகள் திறக்கப்படும். அன்றைக்கு யோசுவா பேசப்படும் பொழுது அன்றைக்கு வழிகள் திறக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வட்டாந்தரையில் நடந்து போனாங்க. உடன்படிக்கை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கொண்டு சென்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி என்ன செஞ்சாங்க, நடந்து போனாங்க. ஸோ இன்றைக்கும் அதே தேவன் இந்த காலை வேளையில் சொல்கிறாங்க, உங்களுக்காய் வழிகளை திறக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ தேவன் சொல்லி ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் என்னுடைய பிரச்சனைகளில் நான் முற்றுப்புள்ளி வைத்து இவ்வளோதான், இது முடியாது, இது தேராது, இது துலங்காது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது திருமண காரியம் தான் சரி, குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை சபையின் உடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, இயேசு இந்த நாள் காலை வேளையில் ஆண்டு சொல்கிறாங்க, உங்களுக்காய் வழிகளை திறக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன். ஸோ தேவன் சொல்கிறார், அந்த மேன்மை யோர்தான் நதி அது குவிகளாக நின்றது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை அவர் முற்றிலுமாக தகர்த்தெறிய போதுமான நல்ல தெய்வமாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.